பொதுவா எல்லா மாதமுமே அமாவாசை வருங்க. ஆடி அமாவாசை அப்டின்னா, அது ரொம்ப ஸ்பெஷலா வந்து பண்றாங்க இல்லையா? ஆடி அமாவாசையில ஜனங்க என்னென்ன மாரி பண்ணணும் மேம்? ஆடி அமாவாசை வந்து பார்த்தீங்கன்னா, சூரியன் தெற்கை நோக்கி நகர்தல். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா, அமாவாசை வழிபாடுனா நம்ம வந்து 1 டூ 2 அப்படிமே. நான் என்னுடைய அமாவாசை, என்னுடைய தமிழர் வழிபாடு முறை வந்து என்னன்னா, ஸ்ரீரங்கநாதர் கோயில்ல பார்த்தீங்கன்னா, காவேரி வருவது அம்மான் மண்டபத்தில் விசேஷமாக வழிபாடுகளை பண்ணுவோம். ஏன்னா சீதனம் கொடுத்தல் அப்படிங்கிற மாரி. காவேரி வந்து சீர்சனத்தை ஒழுங்கா செஞ்சுக்கிட்டு இருந்தான்னா, நம்மளுடைய கர்நாடகம், தமிழ்நாடு உறவு நல்லா இருக்கும். அது அவங்க விடமாட்டேனோனே, அவ தன் தம்பிய பார்க்க வரலனோனே அவளுக்கு கோவம் வந்துச்சுன்னா, இங்க சண்டை சச்சரவுகள் வந்துரும். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழ் தாய் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட ஜெயந்தி ரவி மேம் இருக்காங்க. நிறைய விஷயங்கள் மக்களுக்கு பயனுள்ளதா ஈஸியாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆடி மாதம் ஆரம்பிச்சாச்சு. ஆடி மாதம்னாலே நிறைய பேருக்கு வந்து ஒரு சந்தோஷம். ஏன்னா ஆடி மாதம் ஆரம்பித்தா தொடர்ந்து அப்படியே பண்டிகை வந்துக்கிட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லை, இந்த தீமிதி திருவிழா இருக்கும், அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்கும். ஸோ இன்றைக்கி எதை பற்றி பேசலாம்னா, ஆடி மாதத்தை பற்றி தான் பேச போகிறோம். வணக்கம். வணக்கம்மா. பொதுவாக எல்லா மாதமுமே அமாவாசை வரும் மேம். ஆடி அமாவாசை அப்படின்னா, அது ரொம்ப ஸ்பெஷலாக வந்து பண்ணுறாங்க இல்லையா? ஆடி அமாவாசையில் ஜனங்க என்னென்ன மாதிரி பண்ணணும் மேம்? ஆடி அமாவாசை வந்து பார்த்தீங்கன்னா, சூரியன் தெற்கை நோக்கி நகர்தல். தற்செயலான காலம் அப்படின்னு சொல்லிட்டு தெற்கை நோக்கி நகர்தல். தெற்கு வந்து தான் நம்ம சொல்லுவோம் மூதாதையர்கள் இருக்கிற இடம். மூதாதையர்கள் இருக்கிற இடத்தில் நம்மளுடைய மூத்த மூதாதையர் சூரியன் தான். முதலில் தோன்றியவன் அவன் தான். அதனால் அவன் வந்து அப்படியே தெற்கு நோக்கி நம்ம மூதாதையர்கள் நோக்கி போகும்போது அங்கே தட்சாயன காலம் தொடங்குகிறது. அந்த காலம் தொடங்கும்போது அதுதான் தெற்க நோக்கி சூரியன் போகும்போது யார் உதயமாகும்னா, தட்சிணாமூர்த்தி உதயமாகார். குரு காரகத்துவத்துக்குரியவர் உதயமாகிறார். அதனால தான் நம்மளுக்கு 4ஆம் வீட்டில் குரு உச்சமாகிறார். அதனால் அப்படியே அந்த பக்கமாக அவர் தெற்க நோக்கி ட்ராவல் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து என்னென்னா, ரொம்ப பவர்ஃபுல்லாக அந்த இறந்தவங்களுடைய இது வந்து ரொம்ப வலிமையான ரொம்ப பவராக இருக்குது. ஏன்னா சூரியனுடைய நகர்வு அந்த பக்கம் இருக்குது. அதனால் அந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை வந்து நம்ம மூதாதையர்களுக்கு ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மறு ஜென்மம், ஒரு மோட்சம் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய இடமாக இருக்கும் அப்படிங்கிறது. அது பொதுவாக பெண் சூசைட் பண்ண பெண்கள், அப்போ திடீர் மரணம், பெண் நம்ம எதிர்பார்க்க மாட்டோம், அந்த பெண் திடீர் மரணம் அடைவாள். இந்த மாதிரி மரணம் அடைஞ்ச குடும்பத்துக்கு இந்த ஆடி அமாவாசை வந்து ரொம்ப சிறப்பான ஒரு வழிபாடாக எடுத்துக்கிறணும் அப்படிங்கிறது. அதனால் இந்த அமாவாசையில் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான நம்ம மூதாதையர்கள் வழிபாடு பண்ணுவது சூரியன் தட்சையான காலத்தில் வழிபாடு பண்ணுவதனால். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா, அமாவாசை வழிபாடுனா நம்ம வந்து 1 டூ 2 அப்படிமே. நான் என்னுடைய அமாவாசை, என்னுடைய தமிழர் வழிபாடு முறை வந்து என்னென்னா, இரவு நேரம், அதாவது சாயங்காலம் அந்திசை நேரம் தான் நாங்கள் வழிபாடுற வழிபாடு. தமிழர்கள் வழிபாடு முறைகள் அந்திசாய் நேரம் தான். வாழை இலை போட்டு நம்மளுக்கு அவங்களுக்கு பிடிச்ச பலகாரங்கள், விதவிதமான பலகாரம் அதெல்லாம் வைப்போம். அதுக்கு கண்டிப்பாக அதிராசம் இருக்கும். எண்ணெயில் சுட்ட பலகாரம் அதிராசம் ரொம்ப உண்டு. அதிராசம் வச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணீரில் நிலைத்து நிற்கும். அந்த காலத்துலலாம் ஃபோட்டோஸ்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் வர்றதுக்கு முன்னாடி கண்ணாடி இருந்தது. அந்த கண்ணாடியை வைப்பாங்க. பார்த்திங்கன்னா ஆடி மாதம்னாலே கண்ணாடி தான். கண்ணாடி பளிங்கு அப்படிம்போம். கண்ணாடிங்கிறது என்னென்னா, நம்ம பிம்பத்தை உருவகப்படுத்தி காமிக்கிறது. நம்ம ஒரு பிம்பம் இருக்குன்னா அதே மாதிரி இன்னொரு பிம்பத்தை உருவகப்படுத்துறது அப்படிங்கிறது. அப்போது கண்ணாடி பிம்பம் மாதிரி நம்மளுக்கு வந்து எதை உருவகப்படுத்தணும், நம்ம மூதாதையர்களை. அதனால தான் கண்ணாடியை வைத்து அந்த காலத்தில் மூதாதையர்கள் வழிபாடு பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னால் வந்து கண்ணாடி இல்லாத போது நீர் தான் நம்ம முகத்தை காமிக்கும், ரிஃப்ளெக்ஷன் கொடுக்கும். எது பிரதிபலிக்குதோ அதை அங்கே வைத்து நம்ம வழிபாடு பண்ணியிருக்கோம் ஆடி மாதம் அமாவாசையில். அப்போங்கும்போது நான் என்ன சொல்லுவேன்னா, கண்ணாடி வைங்க, அதுவும் இப்போ ரீசெண்டாக வந்ததாக தான் இருக்கும்.
அதனால் நீங்கள் தண்ணீரை வைத்து அந்த தண்ணீரை நீரில் தான் மூதாதைகள் குடியிருக்கிறாங்க. அந்த நீரை வைத்து அந்த நீரில் பூக்களை தூவி அதை வந்து அந்த நீர் செம்பை வந்து அலங்காரம் பண்ணி அதுக்கு கோலம் போட்டுட்டு அதுக்கு முன்னால் படையலெல்லாம் போட்டு அதுக்கு ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து எண்ணெய் பலகாரங்கள் சுட்டு அதை பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் எண்ணெய் பலகாரம் சுட்டுதல் நல்லாயிருக்கும். சுட்டு அங்கே வழிபாடு பண்ணும்போது மூதாதையர் வழிபாடு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஆடி பெருக்குமே ஆடி பெருக்கு வந்து நீர் வந்து அதாவது புது வெள்ளம் பாயுது அப்படிம்பாங்க. புது வெள்ளம் வந்து புது தண்ணி வருது அப்படிம்பாங்க. இவ்வளோ நாள் வறண்டு கிடந்த ஒரு பூமி, அதாவது சூரியன் உடைய வெப்பத்தினால் வறண்டு கிடந்த பூமி வந்து புதுசாக தண்ணி வரும்போது, இந்த தண்ணி வரும்போது நம்ம வந்து ஆடி விதை போடு அப்படிம்போம், தேடி விதை அப்படிம்பாங்க. அதுபோல் ஆடி மாதம் தான் விதை விதைப்பார்கள் அப்படிங்கும்போது, ஏன்னா அப்போ தான் தண்ணி வரும், புது தண்ணி வருது அப்படிம்பாங்க. அப்போ அந்த தண்ணி வந்து நம்மளுக்கு பொதுவாக வந்து ஸ்ரீரங்கநாதர் கோயிலில் பார்த்திங்கன்னா காவேரி வருவது அம்மான் மண்டபத்தில் விசேஷமாக வழிபாடுகளை பண்ணுவோம். ஏன்னா சீதனம் கொடுத்தல் அப்படிங்கிற மாதிரி காவேரியை வந்து சீதனமாக இருக்கும். பார்த்திங்கன்னா ரங்கநாதர் கோயிலில் வந்து வைணவின்னு சொல்லிட்டு சகோதரி பார்வதி வந்து உட்கார்ந்துருக்கா. அவள் தான் நம்மளுக்கு வந்து சமயபுரத்தாளாக அந்த இடத்துலேருந்து வெளியே வந்து அந்த வைணவியாக உட்கார்ந்து அந்த இடத்துல ஆக்ரோஷமாக ஆகிக்கிட்டே இருக்கா. உடனே அவளை எடுத்து சமயபுரமாக வந்து வெளியே வந்து காட்சி கொடுக்குறாள் அப்படிங்கிறது. அப்போங்கும்போது ஆடி மாதத்தில் நம்ம சீர்சனத்தைகள் ஏதாச்சும் செய்யாமல் இருந்திருந்தால் அவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து சீர்சனத்தை செய்வது, அதாவது நம்ம முன்னோர்கள் நம்ம பெண்களுக்கு சீர் செய்வதை மிக முக்கிய பங்காக ஒரு கௌரவமாக வைத்திருப்பாங்க. போக 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 அதோடைய அளவு குறைஞ்சி பெண்களை சீர்சனத்தைகள் குறைஞ்சி போச்சு. இந்த பெண்கள் சீர்சனத்தை செய்யாததே பெரிய பாவமாகவே மாறிடுது. காவேரி வந்து சீர்சனத்தை ஒழுங்காக செஞ்சுக்கிட்டு இருந்தானா நம்மளுடைய கர்நாடகம் தமிழ்நாடு உறவு நல்லா இருக்கும். அது அவங்க விடமாட்டனோடனே தன் தம்பியை பார்க்க வரலனோடனே அவளுக்கு கோபம் வந்துச்சுன்னா இங்கே சண்டை சச்சரவுகள் வந்துடும். தமிழ்நாடுக்கும் கர்நாடகம் அந்த சீர்சனத்தினால் சண்டை சச்சரவுகள் உருவாகக்கூடிய குடும்ப ஒற்றுமை கெடுக்கக்கூடிய ஒரு விஷயம் நடக்கும். அப்படிங்கிறதுனால குடும்ப ஒற்றுமை இல்லாமல் போகுவதே இந்த தங்கைக்கு சீர்சனத்தைகள் சரியாக செய்யாதனால, மூதாதைகள் செய்ய தவறி விட்டதுனால் இங்கே வந்து நம்ம குடும்ப ஒற்றுமைக்கு குலைந்து இருக்கும். அதை இந்த ஆடி மாதத்தில் புது வெள்ளம் வரும்போது சீர்சனத்தைகள் செய்வது, அதாவது நம்ம வீட்டு பிறந்த பெண்களுக்கு வெத்தலைப்பாக்கு வச்சு புடவை வச்சு கொடுப்பது சிறந்ததாக இருக்கும். அதே போல் அந்த அந்த தண்ணி வர ஆடி பெருக்கில் வந்து நம்ம வந்து தாளிக்கை அந்த தண்ணி வரும் நேரம், அந்த தண்ணி வந்து எதுக்கு வருதுன்னா, ஒரு விதை போட்டிங்கன்னா பல நெல்கள் உதயமாகும். ஒரு விதைகள் போடும்போது அது பல நெல்லாக ஒன்று போட்டால் பெருக்கம் அடையக்கூடிய ஒரு இடம் வந்து இந்த ஆடி மாதம். அப்போங்கும்போது அந்த ஆடியில் வந்து நீங்கள் எதை செய்தாலும் பெருக்கம் கொடுக்கக்கூடியது, எதை செய்தாலும் விரிவடையக்கூடியது. அப்போ உங்களுக்கு தாலி மாற்றுதல், எந்த ஒரு நல்ல தொழில் பண்ணும்போது அது விருத்தி அடையும் அப்படிங்கிறது. அதனால தான் நெல் பயிர் விதைக்கிறதும் தாலி மாற்றுதல் இதெல்லாம் செய்வது ரொம்ப சிறந்ததாக இருக்கிறது. அதனால தான் அந்த புது தண்ணி வரும்போது ஆடி பெருக்கில் நம்ம செய்வதையெல்லாம் பெருக்க எடுக்கக்கூடிய அந்த ஒரு நாள் ரொம்ப பவர்ஃபுல்லானது. இந்த தாலி பிரித்து கோக்குறத சொல்கிறீங்களா, இல்லாட்டி வந்து தாலி வந்து இந்த சுமங்கலிங்க வந்து மாற்றி போடுவாங்க இல்லையா, அதுவும் செய்யலாம். ரெண்டுமே புது தம்பதிகள் தாலி பிரித்து கோப்பாங்க. அதே மாதிரி சுமங்கலிகளும் தாலியை வந்து வருஷத்தில் 4 தடவை தாலி மாற்றலாம். அது 4 தடவை இது ஒரு மாதம், காரடை நோன்பு, வரலட்சுமி விரதம் இது அப்படி சொல்லிட்டு 4 நாட்கள் உண்டு. அந்த 4 நாட்கள் இந்த ஆடிப்பெருக்கு சிறப்பான ஒரு இதாக இருக்கும். ஓகே. பொதுவாக ஆடி மாதத்தில் வந்து ஏன் மேம் கணவன் மனைவி வந்து ஒன்றா இருக்கும்? நான் சொல்றது புதுசாக கல்யாணம் ஆனவங்க ஏன் ஒன்றா இருக்கக்கூடாதுன்றாங்க? வேலை வேண்டுமா? உடனே ப்ளூ ஓஷனை அணுகுங்கள். 10th 12th டிப்ளமா டிகிரி என அனைவருக்குமான நல்ல வேலை, உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 ரூபாய் முதல் 30,000 வரை பெறலாம். பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்.